கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். இயேசு சீசர்களோடு எருசலேமுக்கு சென்றார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் பக்கத்தில் உள்ள பெத்பகே பெத்தானியா ஊருக்கு சமீபித்தபோது சீசர்களில் 2 பேரை அழைத்து, நமக்கு எதிரே இருக்கிற இந்த பெத்தானியாவுக்கு போங்கள். அங்கே நுழையும் போது மனுஷர்கள் யாரும் சவாரி செய்யாத கழுதை ஒன்று கட்டப்பட்டிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அதை நீங்கள் அவிழ்க்கிறபோது அந்த ஊர் மக்கள் யாராவது கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்றார். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் இயேசுவை நேசித்தார்கள். அவருக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசு வாழ்ந்த காலங்களில் அவர் வாழ்ந்த இஸ்ரவேல் மற்றும் பாலஸ்தீன தேசத்தில் மக்கள் பிரயாணம் பண்ணுகிற வாகனம் கழுதைதான். இன்றைக்கு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களைப் போல அன்று சவாரி செய்வது கழுதையில்தான். யாரும் அதற்காக குட்டி கழுதையில் ஏற மாட்டார்கள். குட்டியாக இருக்கும்போது மனிதன் சவாரி செய்தால் கழுதை தாங்காது. அதற்காக ஒரு குறிப்பிட்ட வருஷம் அல்லது குறிப்பிட்ட மாதங்கள் வரை யாரும் சவாரி செய்ய மாட்டார்கள். அது கழுதை குட்டியாகி மறி அல்லது வாலிப கழுதை என்பதாலும் இளமையான கழுதை என்பதாலும் எங்கேயாவது ஓடிவிடும் என்பதற்காக அதை தன்னுடைய வீட்டின் அருகையில் கழுதைகள் தங்கும் இடத்தில் கட்டி வைத்திருப்பார்கள். ஆகவேதான் நம் ஆண்டவர் மனுஷரில் ஒருவரும் ஏறியிராத கழுதை என்றும் கட்டப்பட்டிருக்கிற கழுதை அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றும் கூறுகிறார். ஒருவரும் ஒரு காலம் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யவில்லை என்றாலும் முதலாக ஆண்டவர் சவாரி செய்து போகட்டும் என்பதை கேட்ட மாத்திரத்திலே உடனே கொடுத்து விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. ஒரே மகன் இருந்தான். செல்லமாக வளர்த்து படிக்க வைத்து கல்லூரிக்கு சென்றான். கல்லூரி படிப்பை முடித்தான். திடீரென ஒரு நாள் அவனுக்கு வலிப்பு நோய் வந்தது. மருத்துவர்களிடம் கொண்டு சென்று பரிசோதித்து பார்த்தால் எந்த வியாதியும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். அதனால் ஒவ்வொரு ஆலயம், ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டம், ஊழியக்காரர்கள் என்று அலைந்து திரிந்து ஜெபித்து கொண்டே வந்தார்கள். ஜெபித்து பார்த்துவிட்டு பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டது என்னவென்றால் பலவிதமான கட்டுகள் இருக்கிறதாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள ஆலயத்தில் யாருமில்லாத நேரத்தில் சென்று பாரத்தோடு அழுது பெற்றோரும் அந்த மகனுமாய் மன்றாடினார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். உன்னுடைய வாலிப மகன் எனக்கு வேண்டும். அவனுடைய கட்டுகளை எல்லாம் நான் அவிழ்த்து போடுகிறேன். நீ உன் வாலிபத்தை, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார். உடனே பெற்றோரும் கீழ்ப்படிந்தனர். எங்கள் பிள்ளை சுகமாக உங்களுடைய ஊழியத்தை செய்தால் போதும் ஐயா என்றனர். அவனும், நான் என் வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி பெரிய ஊழியக்காரனாக இன்று வரை இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாலிபத்தை, நம்முடைய பலனை ஆண்டவருக்கென்று கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு ஒருவரும் சவாரி செய்ய இயலாது என்று நம்மை கட்டி வைப்பது போல வைத்திருக்கிறார்களா? எப்பேற்பட்ட சவாரி செய்ய இயலாத கழுதையாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு வேண்டும். அவர் எந்த கழுதையின் மேலும் பலமுள்ள கழுதையாக இருந்தாலும், ஒருவேளை பலவீனமான கழுதையாக இருந்தாலும் ஆண்டவர் சவாரி செய்வதற்கு அவர் போதுமானவர். அவருடைய சவாரிக்கு அந்த கழுதைக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவர் தருவார். எப்பேற்பட்ட கழுதைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் கட்டை அவிழ்ப்பதற்கும் அவர் போதுமானவர். ஆகவே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு வேண்டும். நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவர் பணி செய்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.